கல்வி நாட்டின் முதன்மையான முன்னுரிமையாக தொடர்கிறது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். பள்ளி பருவத்தின் முதல் நாளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை வாழ்த்திய அன்வார், கல்வி முறையின் வெற்றி அரசாங்கம், பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கு இடையிலான நெருங்கிய ஒத்துழைப்பை சார்ந்துள்ளது என்று கூறினார். கல்வி முறையின் வெற்றி கொள்கைகள் வெறும் ஒதுக்கீடுகளை மட்டும் சார்ந்தது அல்ல, மாறாக அரசாங்கம், பெற்றோர் மற்றும் ஆசிரியர் ஊழியர்களுக்கு இடையிலான நெருக்கமான ஒத்துழைப்பை சார்ந்தது என்று அவர் குறிப்பிட்டார். அவர்களின் உற்சாகத்தையும் முகங்களையும் பார்ப்பது ஒவ்வொரு குழந்தையும் தங்கள் பெற்றோரின் உயர்ந்த நம்பிக்கைகளை மட்டுமல்ல, தங்கள் ஆசிரியர்களின் நம்பிக்கையையும் நாட்டின் எதிர்காலத்தின் மகத்தான அபிலாசைகளையும் தாங்கி நிற்கிறது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது என்று அவர் கூறினார். மதிப்புகள் மற்றும் மனித நேயத்தை அடிப்படையாக கொண்ட கல்வியின் மூலம் நாடு அறிவு, கொள்கை ரீதியான மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட ஒரு தலைமுறையை வளர்க்க முடியும் என்று அவர் மேலும் கூறினார். அவர் இன்று தனது துணைவியாரும் பண்டார் துன் ரசாக் நாடாளுமன்ற உறுப்பினருமான டதஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயிலுடன் 3 பள்ளிகளில் ஆரம்ப கால பள்ளி உதவிக்கான ஏற்பாடுகளை பார்வையிட்டார். ஜனவரி 13ஆம் தேதி 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள ஒவ்வொரு மாணவருக்கும் 150 ரிங்கிட் வரவு வைக்கப்படும் என்று பிரதமர் முன்னர் அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எஸ்கே சுங்கைபிசி, எஸ்ஜேகேசி குவாங்ஹான் மற்றும் எஸ்ஜேகேடி சுங்கைபிசி பள்ளிகளுக்கு அன்வார் மற்றும் அவரது துணைவியார் இருவரும் சென்று பார்வையிட்டனர். இந்நிலையில் ஆசிரியர் கண்டிப்பானவரா என்று அன்வார் 1ஆம் ஆண்டு மாணவி ஒருவரிடம் கேலியாக கேட்க, அந்த குட்டி மாணவி அதற்கு தலையசைத்தார். ஆசிரியர் நல்ல ஆசிரியரா என்று அதே குழந்தையிடம் மீண்டும் அன்வார் கேட்க, அதற்கும் ஆமாம் என்று அந்த சிறுமி தலையசைத்ததில் கலகலப்பானது பள்ளி. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.